ராத்திரி அப்ப அதாவது கர்த்தர் ஒருவனை வெளிப்படுத்தணும்னு விரும்புறாருன்னா கோலை ஏன் பகல்ல வச்சு ஆண்டவருக்கு துளிர் வைக்க முடியாதா? முடியும். இந்த ராத்திரி இரவு ஜெபம், இரவுல விழித்திருந்து ஜெபம். இந்த ராத்திரி தான் இந்த பொல்லாத ஆவிக்க கிரிய. ஆமா, உன் குடும்பத்தை சுற்றி இருக்கிற, உன் கூடாரத்தில் இந்த அழிக்க நினைக்கிற, தடுக்க நினைக்கிற, உன் தலைமுறை சாபத்தை கட்ட நினைக்கிற அத்தனை 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 பொல்லாத பலிபீடங்களையும் ராத்திரி நீ எழுந்து ஜெபிக்கிற ஜெபத்துல அவைகளை கர்த்தர் முறியடிப்பா. 2 வசனத்தையும் சேர்த்து சொல்றேன். இது 2 நடந்தது ஒவ்வொரு நாளும். ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தை. அன்று ராத்திரியில அவன் ஆண்டவர் சொன்னது போல பலியிட்ட போது அன்று ராத்திரியில சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், நம்ம முடிஞ்சு அவ எழும்பிட்டான், நம்ம முடிஞ்சு அவ எழும்பிட்டான். சபையே, கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபத்தை அதிகப்படுத்து, இரவிலே விழித்திருந்து ஜெபி, கர்த்தர் சமூகத்திலே முழித்திருந்து ஜெபிக்க துவங்கு. ஆமென், ஹalleluya. எங்க உங்கள் ஒருவனை கொண்டாக கர்த்தர் செய்ய போறார். வேற எல்லாரும் உங்க கூட முழிச்சிருக்கணும் இல்ல, நீங்க தான் முழிச்சிருக்கணும். பேதுரு கிட்ட வந்து சொல்றார், 3 பேரும் தூங்கினார்கள். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? மத்தேயு 26வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிற, பின்பு அவர்கள் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட. ஏன் பேதுருவை நோக்கி சொல்றார்னா, அடுத்த நாள் ஆண்டவர் சந்திக்கிற அதே இடத்துல யாரு வர போறார்னா பேதுரு வர போறார். ஆவேசப்பட்டு வாய் விட்டார், பாத்துக்கிறேன் நானும். ஆண்டவர் இப்போ அந்த ட்ராக்ல ஒன்னு இயேசு கிறிஸ்து நிற்கிறார், இன்னொன்னு பேதுரு வந்துட்டார் அதே இடத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் அப்படி தாங்கி நிற்கிறார். ஏன் நிற்க முடிஞ்சதுன்னா அவர் பிரேயர் பண்ணிட்டார் ராத்திரி. ஆனா பேதுருக்கு அந்த ஒரு சின்ன சோதனையில கூட நிற்க முடியல. ஏன் பிரேயர் பண்ணல? உன்னை வெளிப்படுத்துகிற காலம் சமீபிக்கும் போது அன்பு சபையை இரவில் ஜெபத்தை அதிகமாக்குங்கள். ஏன்னா சாத்தான் தடுக்க நினைப்பான். இந்த ராத்திரி சாத்தானுடைய கிரியை என்பது, இந்த பொல்லாத ஆவிகளுடைய கிரியை இரவு நேரத்தில் பலமா இருக்கும். ஆமென். ஜெபிக்கிறவங்களுக்கு அது தெரியும், போராடி ஜெபிக்கிறவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஆமென். ஏன்னா சாத்தான் எப்பதான் வருவான்? ராத்திரி தான் வருவான். ராத்திரி அதுவும் ஒரு பெரிய ஒரு காரியத்திலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் உங்களை கொண்டு வைக்க போறேன்னு சொல்லும் போது, ஆமென், இந்த வார்த்தையை இந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது இதுவரை நீங்க செஞ்சிட்டு இருக்கலாம், அப்படி செய்யலைன்னா செய்யத்துவாங்க. இரவுல பலிய செலுத்து. நீ செலுத்த உன்னை குறித்த சாட்சி பேசப்பட்டு கொண்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆமென். 1 இருக்கிற பலத்தோட போ, 2 இரவு பலியிடு, 3 இதை மட்டும் செய். எதை மட்டும் செய்? நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் அதனுடைய 16 முதல் வேகமாய் வாசியுங்கள். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காளத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி கிதியோன் அவர்களை பார்த்து சொல்றார், நான் செய்வதை அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே செய்யுங்கள் என்றார். 18வது வசனம், நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் இத மட்டும் செய்யுங்க. எதை செய்யுங்க? முதல்ல சொன்னா இருக்கிற பலத்தோட புறப்படு, 2வது இரவு பலியிடு, 3வது கிதியோன் எல்லாரையும் பார்த்து சொல்ற, நான் செய்யறதை மட்டும் செய். என்ன செய்யணும்? கையில ஒரு விளக்கு எடுத்துக்கோ, வாயில என்ன சொல்லணும்? கர்த்தருடைய பட்டயமே. ஆமே. விளக்கு எடுத்து ஆர்ப்பரிக்கிறார்கள், எக்காலத்தை ஊதுறாங்க. எக்காலம் என்பது துதிக்கு அடையாளம், வார்த்தை பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். இந்த 2 தான் உன் லைஃப்ல இருக்கணும். எது தெரியுமா? துதியும் வசனம். எதன் பிறகு இதை செய்ய சொல்றா தெரியுமா? கிதியோனுக்கு உள்ள இருந்த சந்தேகங்கள் ஸ்டாப் ஆன பிறகு. சந்தேகம் வருதுன்னா நீ ஜெபத்துல வச்சிரு. சந்தேகம் ஸ்டாப் ஆயிட்டு, அதாவது இனி கர்த்தர் என் கையில தான் தர போறார் தெரிஞ்சிச்சுன்னா அதன் பிறகு நீ துதிக்க துவங்கிரு. அதன் பிறகு வசனத்தை பேச துவங்கு. அதன் பிறகு நீ முறுமுறுக்காத, புலம்பாத. கர்த்தர் வாங்கனோட கூட தான் இருக்கிறார். இந்த வார்த்தைய எப்போ இவர் செய்ய சொல்லுவார்னா, அவங்க பேசுறத கேட்டுட்டு
இப்பதான் கிதியோனுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. ரைட், அதுவரை நீங்க 6வது அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் நீங்க தான் என் கூட பேசுறீங்கன்னா நான் தர ஆகாரத்தை நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு வைக்கிறார். அப்புறம் சொல்றாரு, இப்ப ராத்திரி பாகால் பலிவிடத்துல உடைக்கணும் சொல்லிட்டு அடுத்து கேட்கிறார், ஆண்டவரே உண்மையில என்ன கொண்டுதான் வச்சுப்பீங்கன்னா நான் ஒரு அடையாளத்தை கேட்கிறேன். இன்னொரு அடையாளத்தை வைப்பார், தோலை கொண்டு போட்டு பனி சுத்தி வரணும், அடுத்து தோல்ல மட்டும் பாடி வரணும். 3வது சொல்றாரு, ஆண்டவர் கொஞ்சம் பயமா இருக்கு, சரி நீ போ சத்துருக்கள் நடுவுல போய் என்ன பேசுறாங்கன்னு 3 முறையும் வந்து இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு. கன்ஃபார்ம் ஆனதும் கூட இருக்கவங்கலாம் சொல்றாரு, இனி 2 காரியம் செஞ்சா போதும், துதியும் வார்த்தையும், துதியும் வார்த்தையும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போ, வார்த்தையை சொல்லிட்டே போ, உன் கையில தான் ஜெயம் இருக்க போகுது, உன் கையில தான் ஜெயம் இருக்க போகிற. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லு. ஹalleluya. கன்ஃபார்ம் ஆயிட்டா கர்த்தர் தான் செய்வார். அதுக்கு பிறகு புலம்பாத, அதுக்கப்புறம் முறுமுறுக்காத, துதி வார்த்தையை பேசு, சொல்லிக்கொண்டு நான் செய்வதையே செய்கள். நான் இப்போ முறுமுறுக்கல, துதிக்கிறேன், நீயும் துதி. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன், நீயும் பேசு. பேசிக்கொண்டு போன அந்த கிதியோன் கையில தான் மீதியானியரை கர்த்தர் முறியடிக்க பண்ணினார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தைரியத்தோடு சபைக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். கிதியோனுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்னு ஆசை. அப்படி பேசினா நான் இரவு ஜெபத்திற்கு போக முடியாது. எனவே நான் இங்க முடிக்கிறேன். இருக்கிற பலத்தோட போங்க, இரவுல பலியை ஏறிடுங்கள், இதை மட்டும் செய்யுங்க, துதிங்க. வார்த்தை உங்களை மறைத்து நிறுத்தினவர் உங்களை வெளிப்படுத்தியா நிறுத்துவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனா சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எஸ், உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். நல்ல கையை தட்டி எங்கள் தேவனி, எங்கள் தேவனி, எங்கள் ராஜாதி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை, எங்கள் தேவனி. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். செங்கடலை பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து, செம்மையான எரிகோவின் கோட்டைகளை யோசனையா அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. அந்த கோலியாத்தின் கோஷங்களை நல்ல கையை தட்டி எங்கள் தேவனி, எங்கள் தேவன். glory ஷலரபலபௌதரா ஓரி கலபலஷ்யதரா. கர்த்தரின் பட்டயமே, கிதியோனின் பட்டயம். சொல்லி துதித்துக் கொண்டே முன் செல்லு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி முன் செல்லு. எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர். ஓரபல ஹந்தலரக ஷலதரியாலரபலமோ ஓரி பலதரா. எங்கள் தேவனீர். ஹalleluya. ஒரே வார்த்தை, ஊட்டிடுமே ஊட்டிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊட்டிடுமே. போராடுகிற பல, போராடுகிற பல, போராடுகிற பல ஆவியானவர் தருமாறாக ஊட்டிடுமே. பலப்படு பலப்படு பலப்படுங்கள், புறப்படுங்கள். கர்த்தருடைய ஆவி உன்னோடு கூட. உனக்கு இருக்கிற பலத்தோட புறப்படு, உனக்கு இருக்கிற பலத்தோட புறப்படு. லக்கரபலப சந்தலரியாதரா. சொல்லுங்க, ஊட்டிடுமே ஊட்டிடுமே உம் வல்லமை 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 வல்லமை. உம் வல்லமை தரித்துக் கொண்டு எழும்பு சீயோனே, தூசி உதறி விட்டு எழும்பு. இனி மீதியானியரை முறியடிக்கிறது நீயே. ரகபல சகதலரியாதரா. ஊட்டுக ஊட்டுக ஊட்டிடுமே. வல்லமை 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 வல்லமை. தேவ வல்லமை, தேவாக்கினி, தேவ அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி ஆவி நிறைவோட இங்கிருந்து பலப்பட்டு புறப்படு. இதோ கிதியோனை புறப்படுத்தினவன், கிதியோனை பலப்படுத்தினவன். லகரபல சகதரபலதா ரிபாலா. ஆமென் 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 ஆமென். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. Thank you அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துவீரா. ஓ ரகபல சகதல. ஆவியானவரே, ஆவியானவரே.